ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்ல இருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம பங்குனி மாத பலன்கள் மீன ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம். இந்த பங்குனி மாதம் எப்ப வருது அப்படின்னா 15/3/2026 ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 1:01 திருவோண நட்சத்திரத்துல இந்த மாதம் இருக்கு. இந்த மாதம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய மாற்றங்கள் அப்படிங்கிறது உறுதிங்க. உங்களோட ராசியில சுக்கிரன் உச்சம் பெறாரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 3 அஷ்டமத்துக்குரிய சுக்கிரன் உச்சம் பெறாரு. இது ஒரு நல்ல அமைப்பான நல்ல பலன்கள். சுக்கிரன் உச்சம் பெறது ஒரு விஷயத்துக்கு நல்லது. அதே மாதிரி சூரியன் கூட சனி இருக்காரு. ஜென்ம சனி இருக்கு. இப்பதான் உங்களுக்கு சனியுடைய பயிற்சி போட்டிருக்கேன். அதை நீங்க பார்க்காதவங்க பார்த்து தெரிஞ்சுக்குங்க. அதே மாதிரி 12ஆம் இடத்துல கிரகங்கள் இருக்கு. ராகு இருக்கு, செவ்வாய் இருக்கு, புதன் இருக்கு, குரு 4ஆம் இடத்துல இருக்காரு. இதுதான் உங்களுடைய அமைப்புகள். 6ஆம் இடத்துல கேது இருக்குது. இந்த அமைப்புகள் பெரிய லெவல்ல பாத்தீங்கன்னா கோடீஸ்வர யோகத்தை கொடுக்கும், ஐஸ்வர்ய பிராப்தத்தை கொடுக்கும் அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். கூடுதலான கவனத்தோட நீங்க செயல்படணும். ஏன்னா சுக்கிரன் உச்சம் பெறது அஷ்டமாதிபதியாகவும் இருக்காரு, 3 குடையவராகவும் இருக்காரு. உங்களுடைய உழைப்புகளை நீங்க போடும்போது திடீர்னு நீங்க எதிர்பார்க்காத நேரத்துல ஒரு அதிர்ஷ்டமும் கட்டாயம் இருக்கு. ஆனா அதை எதிர்பார்த்துக்கிட்டு நீங்க வேலை செய்யக்கூடாது. ஏன்னா ஜென்மசனி இருக்குது. இந்த ஜென்மசனிலையும் என்ன ஒரு நல்ல பலன்கள் அப்படின்னா, இந்த மாசம் உங்களுக்கு சனி வேலை செய்ய மாட்டாரு. என்ன காரணம் அப்படின்னா, சூரியன் கூட சேர்ந்து உங்களுக்கு என்ன ஆவாருன்னா அஸ்தங்க தோஷம் ஆவாரு. அப்போ சனியோடைய உக்கிரமான பலன்கள் உங்களுக்கு இருக்காது. சனியோடைய உக்கிரமான பலன்கள் இல்லை அப்படின்னாலே ஓரளவு இந்த மாசத்தை நல்ல, அதாவது வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதி செய்யப்பட்டது. ஈஸியா கடந்து வந்துடலாம். தொழில் ரீதியா மாற்றங்கள் இருக்கான கட்டாயம் மாற்றங்கள் இருக்கு. உங்களுக்கு தொழில நல்ல வருமானம் அப்படிங்கிறது இருக்கு. ஏன்னா 6 குடையவர் உங்களுடைய ராசியிலே இருக்காரு. அப்போ தொழிலுக்காக கடன் கிடைக்கிறது. ஏற்கனவே தொழிலுக்காக கடன் வாங்கியதுன்னா அந்த கடன் பிரச்சனையிலேருந்து நிவர்த்தி ஆகிறது. இந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு உறுதியாக இருக்கு. தொழிலை டெவலப் பண்ணிடலாம். தொழில் நல்ல வளர்ச்சி அடையக்கூடிய மாசம்தான் இந்த மாசம். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு 6 கூடிய சூரியன் உங்களுடைய ராசியில இருக்கனால மீன ராசியில் இருக்கக்கூடியவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு திடீர்னு உங்களுடைய வேலையை அங்கீகாரம் பண்ணுவாங்க. ஒரு பர்மனன்ட் ஸ்டாஃப் ஆக்குவாங்க. உங்களுக்குன்னு ஒரு நல்ல போஸ்டிங், ஒரு நல்ல பிளேஸ்மெண்ட்டை உருவாக்கி கொடுப்பாங்க. நல்ல இடத்துல போய் உங்களைய நீங்க செஞ்ச வேலைகள்லாம் ரெகக்னைஸ் ஆகும். உங்களுடைய உழைப்பும் திறமைகளும் பாராட்டப்படும். ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். ஒரு ப்ரமோஷன் கிடைக்கும். சேலரி இன்க்ரிமெண்ட் உறுதியாக உண்டு. ஏன்னா 6 கூடையவரும் சுக்கிரனும் சேர்ந்திருக்கனால இது ஒரு நல்ல அமைப்பு. அதே நேரத்துல கம்யூனிகேஷன் விஷயங்கள்ல, கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கட்டாயம் கவனமாக இருக்கணும். நீங்க ஒரு ஏன்னா உங்களுக்கு புதனும் ராகும் சேர்க்கை இருக்கு. 3 கூடையவரை அஷ்டமாதிபதியாகி உச்சம் பெற்றிருக்காரு. அப்போ கம்யூனிகேஷன், நீங்க பேசக்கூடிய விஷயங்கள், அப்புறம் மெயில் பண்றது, பிரைவேட் சேட் பண்றது, சோசியல் மீடியால இன்ஃப்ளூயன்சர், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே காமனா என்ன சொல்றேன் அப்படின்னா, கம்யூனிகேஷன் டிவைஸ், அது போனாவும் இருக்கலாம், லேப்டாப்பாவும் இருக்கலாம், சிஸ்டமாவும் இருக்கலாம். எல்லா விஷயங்களையும் பொதுவா கவனமாக கவனமாக இருக்கணும். கவனமாக இல்லைன்னா பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு டிஜிட்டல் அரெஸ்ட், அப்புறம் அந்த கோடை சொன்னீங்க அப்படின்னா அந்த பணம் ஃபுல்லா போறது, இந்த மாதிரி நிறைய அமைப்புகள் வந்துடும். அதனால கவனமா இல்லை அப்படின்னா அவ்வளவுதான். அதனால தெரியாத விஷயங்கள்ல லிங்குகள் எதுவுமே பண்ணாதீங்க. தெரியாத அறிமுகம் இல்லாத நபர்களோட எந்தவித சேட்டும் எந்தவித பேச்சுமே வேண்டாம். முக்கியமா பிரைவேட் சேட் இந்த மாதிரி விஷயங்களுக்குலாம் போய் சிக்கிக்காதீங்க. அவாய்ட் பண்ணிக்கோங்க. கையெழுத்து போடக்கூடிய விஷயங்கள கவனமாக இருக்கணுங்க. பொதுவாகவே கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்கள்ல கவனமா இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே மாதிரி படிக்கக்கூடியவங்களுக்கு, இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு படிப்பை பொறுத்த வரைக்கும் நல்ல நன்மையாக தான் இருக்கு. 4ஆம் இடத்துல குரு இருக்காரு. ரொம்ப ரொம்ப அற்புதமான பலன்கள் இருக்கு. நல்ல தேர்ச்சி பெற்று நல்ல மார்க் வாங்கக்கூடியதெல்லாம் இருக்கு. ஹயக்ரீவர் வழிபாடு, சரஸ்வதி வழிபாடு பண்ணிக்கங்க. நல்ல மதிப்பெண்கள் தான் வரும். அதனால அதுல எந்தவித சந்தேகமுமே வேண்டாம். உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு இது சூப்பரான டைமு. இறக்குமதி ஏற்றுமதி சார்ந்த தொழில்களுக்கும் நல்லா இருக்கு. தொழிலை பொறுத்த வரைக்கும் 10ஆம் இடத்துக்கு குருபலமும் குரு அனுகிரகமும் இருக்கனால டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது உறுதிதாங்க. ஆனால் நீங்க அதுல எல்லாம் எந்த சந்தேகமும் வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கை இப்படியே போயிருமா அப்படிலாம் நீங்க நினைக்காதீங்க. கஷ்டம்னா கஷ்டம் மட்டுமே இருக்காது. மாறி மாறி நன்மைகளும் நடக்கும் உங்களுக்கு.
நீங்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறீங்கிறத பொறுத்து தான் எல்லா விஷயமுமே. துவண்டுடாதீங்க. வாழ்க்கை வந்து எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி ஈஸியாக இருக்காதுங்க. அதை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. மீனராசிக்காரங்க வந்து 7ஆம் இடத்து அதிபதி 12ஆம் இடத்துல இருக்காரு. மீனராசிக்கு 7 புதன் 12ல் இருக்காரு. செவ்வாய் ராகுவோட சேர்ந்திருக்கனால கணவன் மனைவி கிட்ட வந்து ரொம்ப அனுசரணையாக இருக்கணும். ஆணாக இருந்தால் மனைவி கிட்டையும், பெண்ணாக இருந்தால் கணவன் கிட்டையும் அனுசரணையான வார்த்தைகளை பேசுங்க. ஈஸியாக பழி போட்டுறாதீங்க. அவங்க மேலே திணிக்காதீங்க எந்த விஷயத்தையும். சண்டை சச்சரவுகள்லாம் வரும்போது அஷ்டமாதிபதி சுக்கிரன் உச்சமா இருக்கனால என்னன்னா வெளி நபர்களுடைய தலையீடுகள்லாம் வந்துடும். தீராத அவமானங்களை கொண்டு வந்து சேர்த்துரும். கூடுதலான கவனம் எப்போதுமே இருக்கிறது நல்லது. அது போக வண்டி வாகனங்கள்ல போகும்போது முழுசா கவனமாக இருக்கணுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் மீனராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வழக்கம் போலதான் கணவர்கிட்ட ரொம்ப அனுசரணையா நடந்துக்கங்க. தேவையில்லாத செலவுகளை வைக்காதீங்க. காசு, பணம், வருமானம் இது எல்லாத்துலேயுமே அதாவது கண்கொத்தி பாம்பு மாதிரி செயல்படணும். பார்த்துக்கிட்டே இருக்கணும். எந்த இடத்துல நமக்கு எக்ஸ்ட்ராவாக செலவாகுது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அதை கட் பண்ணி விடுங்க. கூடுதலான பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். வேற வழி கிடையாது. காலங்கள் கடுமையாக இருக்கும்போது சனி நமக்கு கஷ்டத்தை தான் செய்வார்னு நீங்கள் நினைக்காதீங்க. அவர் ஒரு கடுமையான குருவாக இருப்பார். குரு தான் அவர். ஓகேங்களா? நமக்கு இப்போ சோதனை கொடுக்கறது எல்லாமே நாளைக்கு சாதனையாகிறதுக்கு தான். ஸோ அதனால் எந்த இதுவுமே நீங்கள் எடுத்துக்காம எல்லா விஷயத்தையும் பக்குவமாக ஹேண்டில் பண்ணுங்க. அப்போ நீங்கள் முன்னேறி வந்துடுவீங்க. அதாவது ஆடை ஆபரண சேர்க்கை இருக்கு. சில பேருக்கு வீடு வாங்கக்கூடிய அமைப்பு, வீடு நிலம் வாங்குறதுக்கு உண்டான அமைப்பு, வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு. சில பேருக்கு பிஸ்னஸ் ரீதியாக ஒரு லேண்ட் வாங்குறது, சொந்தமான பில்டிங் வாங்குறது, அந்த மாதிரி அமைப்புகளும் இருக்கு. பொதுவாகவே மீன ராசிக்காரங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்கு. கூடுதலாக பணச்சுமை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் ஓவரா வரும். ஆனாலும் சமாளிக்க முடியும். சுக்கிரன் உச்சமா இருக்கனால நல்லா சமாளிக்க முடியும். எந்த ஒரு விஷயத்தையும் இருந்தாலும் சரி, கடன் ரீதியாக பிரச்சனையா இருந்தாலும் சரி, இல்லை வேற குடும்ப ரீதியா பிரச்சனை இருந்தாலும் சரி, பிரச்சனைகள் வரும். ஆனா அதை சமாளிக்கக்கூடிய அளவு உங்க கையில தான் இருக்குது. அதே மாதிரி ரொம்ப பொறுமையா எல்லா விஷயத்தையும் ஹேண்டில் பண்ணிக்கோங்க. புரிஞ்சுக்கக்கூடிய பக்குவம்ங்கிறது மீனராசிக்கு பொதுவாகவே கம்மியா இருக்கு. என்னை நீங்க திட்டினாலும் சரி, உண்மை அதுதான். மீனராசிக்காரங்களுக்கு நம்ம தான் பெரிய லெவல்ல சாக்ரிஃபைஸ் பண்றோம் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நீங்க உங்க குடும்பத்துக்காக உழைக்கிறீங்க. அது கரெக்ட். அதுல எந்த வித மாற்றமும் இல்லை. அந்த விஷயத்த குடும்பத்துக்கிட்ட பக்குவமா சொல்லி பழகுங்க. நான் இவ்வளவு தூரம் செய்யறேன், நீங்களும் செய்யுங்க அப்படின்னு பேசி புரிய வைங்க. நான் பேசுறேன், அவங்களுக்கு புரிய மாட்டேங்குதுங்க மேடம் அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா அந்த இடத்த கடந்து தான் வரணும். வேற வழி கிடையாது. இதே மாதிரி எப்பவுமே இருக்குமானா இருக்காது. ஆனா உங்களுக்கு ஏன் கூடுதலா இருக்குன்னு தெரிஞ்சுக்கங்க. 7ஆம் இடம் பாதகஸ்தானம்ங்க. நீங்க விரும்பிய மனைவியோ அல்லது விரும்பிய கணவனோ உங்களைய ஹர்ட் பண்றதுங்கிறது, உங்களை காயப்படுத்துறதுங்கிறது இயல்பு, இயற்கை. இது வந்து பாதகம்ங்கக்கூடிய வேலையை கட்டாயம் செய்யும். சரி, அப்படி உங்களை வந்து கஷ்டப்படுத்துறாங்களே, பிரிஞ்சு போங்களேன் அப்படின்னா போகமாட்டீங்க, போகவும் முடியாது. இதுதான் வந்து இது வந்து படைக்கப்பட்ட ஒரு விஷயமா மீனராசிக்கு இயல்பா இருக்கு. நிறைய பேர் வந்து கணவன்மார்கள் மனைவி என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க, மனைவிமார்கள் கணவன் என்னை புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இதுதான் ஒரே விஷயம். பாதகம் அப்படிங்கிற ஒரு விஷயம் கட்டாயம் அங்க நடக்கத்தான் செய்யும். அது நடந்தாதான் கூடுதலான அன்பு அதிகரிக்கும். ஸோ அதனால இயல்பா நான் இந்த மாதிரி செய்யறேன்னு பேசி புரிய வைங்க. மறுபடியும் சண்டை போட்டாங்கன்னா என்ன செய்யலாம்? பேசி புரிய வைங்க. மறுபடியும் சண்டை போட்டா பேசி புரிய வைங்க. அவங்க டயர்ட் ஆகிற அளவுக்கு நீங்க பேசி புரிய வச்சுதான் ஆகணும். வேற வழி இல்லை. ஏன்னா 7ஆம் இடம் உங்களுக்கு பாதகாதிபதியா இருக்கிறாரு. ஆனா விட்டும் போக முடியாது. நீங்க பிரியவும் மாட்டீங்க. அதனால இதுல நீங்க ரொம்ப காம்ப்ரமைஸ் ஆகி தான் போயாகணும். வேற வழி கிடையாது. மீனராசியில் இருக்கக்கூடிய கலைத்துறைகளுக்கு சின்ன சின்ன வாய்ப்புகள் நிறைய வரும். எல்லாமே சின்னதா இருக்கேன்னு நீங்க அலட்சியப்படுத்தாதீங்க. இந்த சின்ன வாய்ப்பு மூலியமா தான் பெரிய விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். அது மூலியமா நிறைய காசு சம்பாதிப்பீங்க. அதே மாதிரி மக்கள் கிட்ட திறமையை வந்து எக்ஸ்போஸ் பண்ண முடியும். புது விருதுகள் கிடைக்கும். காசு பணத்தை சம்பாதிக்கலாங்க. கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு காசு பணத்தை கட்டாயம் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு சுக்கிரன் உங்களுடைய ராசியில உச்சமா இருக்கு. அதனால எந்த வகையில இருந்தாலும் சரி, பணம் வந்து மழையாத்தான் கொட்ட போகுது. கலைத்துறையில இருக்கவங்களுக்கு கட்டாயம் ஒரு நல்ல வளர்ச்சி அப்படிங்கிறது உறுதியாக இருக்கு. அதனால நீங்க எந்தவித கவலையும் வேண்டாம். பொதுவாகவே அரசாங்க அதிகாரிகள், மீனராசியில் இருக்கக்கூடிய அரசாங்க அதிகாரிகள் லஞ்ச லாவண்யங்களை ஈடுபடாதீங்க. உங்களுடைய ஜென்ம ராசியில சனி இருக்காரு. அவருக்கு நேர்மை மட்டும்தான். நீங்க கொஞ்சம் சூரியன் சுக்கிரன்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் காசு பணத்தை கண்ணில் காமிச்சு உங்களை இழுப்பாங்க. போயிடாதீங்க. உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய டைமு, உங்களுடைய
பங்க்சுவாலிட்டி, இதை கரெக்டாக நேராக போயிட்டீங்கன்னா எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் தப்பிச்சுக்குவீங்க. இல்லை அப்படின்னா கொஞ்சம் அசந்திங்க, கொஞ்சம் சாஞ்சிங்க அப்படின்னா சாயிங்க அப்படின்னு சொல்லி சனி கை கட்டி வேலை பார்ப்பாரு. அப்புறம் இந்த மாதம் முடிஞ்சோன்னா அப்படியே போய் பிடிச்சிக்குவாரு. ஏன் இந்த மாதம் மட்டும் வேலை செய்ய மாட்டாருன்னா அஸ்தங்க தோஷத்தில் இருக்காருல்ல, சூரியனும் சுக்கிரனும் கொண்டாட்டம் ஆயிடுவாங்க. சூரியன் 6 சுக்கிரன் அஷ்டமாதிபதி, அங்கே தான் இருக்கு. அப்போது கடமையை மீறும் போது உங்களுக்கு கடமையை மீறுன்னு சொல்லி தங்க கட்டிகளாக கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தயவு செய்து போகாதீங்க. ஒரு விஷயத்துல என்னன்னா சிக்க வைக்கணும் அப்படின்னா யாரையாவது ஏமாத்தணும்னா ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும், ஆசையை தூண்டி விடணும். அதைத்தான் செய்வாங்க. ஸோ அதனால நீங்க ஏமாந்துடாதீங்க. உங்களுடைய ஒர்க்கு கரெக்டாக நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு 7.5 சனி கட்டாயம் வேலை செய்ய மாட்டாரு. மனசுக்குள்ள ஐயோ நமக்கு இன்னொருத்தங்க போவாங்க, உங்களுக்கு பதிலாக இன்னொருத்தங்க அதை வாங்கிட்டு செய்வாங்க. அவங்க நல்லா தான் இருப்பாங்க. ஐயோ அவங்க நல்லா இருக்காங்களே அப்படி நீங்க நினைக்காதீங்க. உங்களுக்கு மட்டும்தான் பிரச்சனை, அவங்களுக்கு பிரச்சனைகள் இல்லை. அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இதை ஒன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணனா ரொம்ப பெருசாக போகும். ஸோ நீங்கள் உங்களுக்கு தான் 7.5 சனி, அதனால் நீங்கள் கரெக்டாக இருந்துக்கோங்க, பிரச்சனை இல்லாமல் இருந்துக்கோங்க. பிரச்சனைகளை நீங்களா தானாக போய் வலையில் சிக்கிக்காதீங்க. இதில் மட்டும் ஜாக்கிரதையாக இருந்துக்குங்க. அரசியல்வாதிகளுக்கு பாருங்க 7.5 சனிங்கிறதுங்க மற்ற ராசிகள்லாம் எப்படி வேலை செய்யுமோ தெரியாது. மீன ராசிக்காரங்களுக்கு ஜனவசியமாக தான் வேலை செய்யும். எப்படி அப்படின்னா சனிச்சந்திரனா பொதுமக்களுடைய ஈர்ப்பு, பொதுமக்களுடைய இது. ஸோ அவங்கெல்லாம் நல்லா ஜனங்களோட ஈஸியாக ஃப்ரெண்ட்லி ஆயிடுவீங்க. சுக்கிரன் வேற உச்சமாயிருக்கு இந்த மாதம். கட்டாயம் ஒரு நல்ல வாய்ப்பு, ஒரு எம்எல்ஏ போஸ்ட், ஒரு மினிஸ்டர் போஸ்ட் இந்த மாதிரி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஜனங்களுடைய ஆதரவுகள் பெருகும். 7.5 சனிங்கிறது இந்த அரசியலுக்கு மட்டும் நல்ல ஒரு யோகமான அமைப்பாக தான் இருக்குது. உங்களுடைய அஸ்ட்ராலஜர்ஸ் ஜோதிடர் யாராவது இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க கிட்ட என்ன வழிபாடு செய்யலாம், என்ன பூஜை யாகங்கள் வேள்விகள்லாம் செய்யலாம்னு கேட்டு தெரிஞ்சுட்டு அதுக்கு மாதிரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இன்னும் கூடுதலான ஜனவசியங்கள் ஏற்படும். பொதுமக்களுக்கு உங்கள் மேலே நல் மதிப்பு, இவருக்கு தான் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறது கட்சி தலைமையிடம் உங்களை அங்கீகரிக்கும், ஒரு பொறுப்பு கொடுக்கும். நிறைய காசு பணம்லாம் இந்த மாதம் புழங்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. பொதுவாகவே மீன ராசிக்கு இந்த மாதம் ஒரு நல்ல சிறப்பான மாதமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். உலகெங்கும் இருக்கும் நம்ம குடும்பத்தினருக்கு டாக்டர் டிவைன் தினேஷின் அன்பான வணக்கங்கள். சரிங்க, பங்குனி மாதம் பற்றி பார்க்க போகிறோம். பங்குனினாவே நம்ம ஒரு மாதத்துக்கும் ஒரு பண்டிகை இருக்கும், இல்லை ஒரு முக்கியமான நாள் இருக்கும். முக்கியமாக பங்குனிக்குன்னா பங்குனி உத்திரம், எல்லாருக்கும் ஞாபகப்படுது பங்குனி உத்திரம். நம்ம பங்குனி உத்திரம்னா முருகர் கல்யாணம் மட்டும் நினச்சிட்டு இருக்கோம். ஆனால் சிவன் பார்வதிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. ரங்கநாதர் ரங்கநாயகிக்கு இந்த நாளில் கல்யாணம் ஆனதா ஐதீகம் இருக்குது. சரிங்களா, அவங்க தான் பங்குனி உத்திரம்ன்றது ரொம்ப நல்ல மாதம். சரி, இது கூடவே இப்போ ஒரு ராசி, உங்கள் ராசிக்கு இதில் இந்த மாதத்தில் என்னென்னலாம் நல்லது நடக்க போகுது, முக்கியமாக வேலை, தொழில், குடும்ப அமைப்பு, உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன், இதெல்லாம் எந்தெந்த விஷயத்துலலாம் நான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா இப்போ வாக்கியம் பிரகாரம் சனி பயிற்சியார் நடக்குது இந்த மார்ச் 6. ஸோ இதனால் வேறு என்னென்ன விஷயங்களெல்லாம் எனக்கு கொஞ்சம் பாதிப்பு வரும், இல்லை இதில் நான் உஷாராக இருக்கணும். இது எல்லாத்தையும் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வர போகிறோம். இது எல்லாத்துக்குமே, எல்லா பிரச்சனைகளுக்கும் சரி, எல்லா நல்ல விஷயங்களுக்கும் சரி, கூட நம்ம வழிபாடு சின்ன சின்ன பரிகாரங்களோடு சேர்த்து சொல்லிட்டு வருவோம். ஒவ்வொன்றா கவனிச்சுட்டு வாங்க. மீன ராசி, மீன லக்னக்காரங்க எப்படி இருக்குது? நம்மளுக்கு ஜென்ம சனி. இப்போ வாக்கிய பிரகாரமும் சனி பகவான் நம்மளில் தான் வந்திருக்காரு. அதனால் பதட்டம் ஆகணும்னா பதட்டம்லாம் ஒன்றும் இல்லை, அடி வீழ தான் போகுது, நம்மளுக்கு தெரியும். ஆனால் நிறைய நல்ல விஷயம் நடக்குது. அந்த நல்ல விஷயத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணிங்கன்னா ஜெயிச்சிடலாம். இவ்வளோ தான் மேஜிக். அடிவிழா அழுதுட்டு இருந்தால் கதை முடிஞ்சது. நல்ல விஷயங்களை கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். எதுலலாம் கான்சன்ட்ரேட் பண்ணலாம் அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட். உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் நல்லபடியாக வளர்கிறதுக்கு எக்கச்சக்கமாக வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் போடுற பணம், நீங்கள் வண்டி வாங்குறீங்க, வீடு வாங்குறீங்க, இல்லை ஸ்டாக் மார்க்கெட் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் நல்லா வளரும். ஸோ யோசித்து எது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும்னு பார்த்து போடுங்க. உங்களுக்கு நல்ல தோழன் யாருன்னா கிடைப்பாங்க. தோழன், தோழி, இல்லை யாராவது ஒருத்தர் மனசை விட்டு பேசுகிற மாதிரி சூப்பராக அமைவாங்க. அது பாய் ஃப்ரெண்ட், கேர்ள் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி, இல்லை வீட்டில் அண்ணன் தங்கச்சியாக இருந்தாலும் சரி, இல்லை நல்ல ஃப்ரெண்டு யாருன்னா கிடைச்சாலும் சரி, மனசை விட்டு பேசுகிற மாதிரி உங்களுக்கு நல்லா அமைவாங்க. உங்களுக்கு நல்ல மென்டார் இல்லை குரு கிடைப்பாங்க. குருனா யாரோ ஒரு சித்த புருஷர்
கையில் குச்சியோட ஒரு காவி உடையோட வரவங்க தான் குருமார்கள்னு இல்லை. உங்கள் ஆஃபீஸில் ஒரு சீனியர் அண்ணா இருப்பார், வந்து என்னடா டல்லாக இருக்க, இது பண்ணுறா சரியாயிடணும் அசால்ட்டாக ஒரு பெரிய விஷயத்த ரொம்ப ஜாலியாக கேஷுவலாக சொல்லிட்டு போயிடுவார். அவரே குரு தான். குருமார்கள்லாம் இப்படி தான் ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு டைமில் வருவாங்க, வந்து சொல்லிட்டு போயிடுவாங்க. அந்த மாதிரி கைடன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக கிடைக்கும். இதெல்லாம் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறாங்க. நம்ம முடியலன்னும் போது வேண்டும் போது கரெக்டாக கைடன்ஸ் வரும். சரிங்களா? இது ஒன்று. அதை நீங்கள் வந்து குருவோட வீடு, அதனால் குருமார்களுடைய சப்போர்ட் வந்து டீஃபால்ட்டாகவே உங்கள் டிஎன்ஏல இருக்குது. அது வரும். நீங்களும் நிறைய பேருக்கு அட்வைஸ் பண்ணுவீங்க, இதுவும் நடக்கும். நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வேறு பிஸ்னஸ் நல்லா வர்றவங்க, பிஸ்னஸ் பண்ணுறவங்க பிஸ்னஸ் வரும், சின்ன சின்ன ஸ்ட்ரகிள் வரும், கோளாறுகள் வரும். ஆனால் கொஞ்சம் ட்ரை பண்ணிங்கன்னா, முயற்சி செய்தீங்கன்னா வின் பண்ணலாம். பிஸ்னஸ் நல்லாவே ப்ராஃபிட் வரும். சரிங்களா? சொல்லப்போனால் வெளிநாடுகளுக்கு நீங்கள் ஷிப் பண்ணுற மாதிரிலாம் கூட நிறைய அமைப்புகள் வரும். பிஸ்னஸ் நல்லா வரும். வேலைக்கு போகிறவங்க ஜாகிரதையாக இருக்கும். வேலைக்கு போகிற அமைப்பில் வந்து சில கோளாறுகள், பாலிடிக்ஸு, ஆஃபீஸில் உங்களை சுற்றி ஏகப்பட்ட பாலிடிக்ஸ் நடக்கும். பாலிடிக்ஸ் வந்து தள்ளி இருக்கிறது நல்லது. நான் எல்லாரையுமே அதான் சொல்லுவேன். இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க, மேனேஜர் பிரச்சனை பண்ணுறாரு, டிஎல் பண்ணுறாரு, பக்கத்து மேனேஜர் பண்ணுறாருலாம் யோசிக்காதீங்க. உங்களை ஸ்ட்ரென்த்தை நீங்கள் பண்ணிகிட்டே இருந்தால் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம சில சீடு தெரப்பிலாம் சொல்லுவோம், சில விதைகளை கையில் வச்சுக்கோங்க, பாக்கெட்டில் வச்சுக்கோணும். ஃபார் எக்ஸாம்பிள் மீனராசிக்கு ஒன்று வந்து இந்த மஞ்சள் மூக்கடலை, அது வந்து குருவோடைய நல்ல ஸ்ட்ரென்த்து தரும். அந்த மஞ்சள் மூக்கடலை ஒரு 6 பேப்பரில் மடித்து பாக்கெட்டில் வச்சுக்கிட்டிங்கன்னா சூப்பராக வேலை செய்யும். அது என்ன கலர் பேப்பர், எந்த நாளில் வைக்கணும், எந்த ஹோரையில் வைக்கணுன்றதெல்லாம் நான் தனியாக கன்சல்டேஷனை சொல்கிறேன். ஆனால் இந்தமாரி சில விதைகள் அவங்கவுங்களோட தேவைக்கேற்ற மாதிரி, அவங்கவுங்களோட ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம அதை வச்சுக்கும் போது சூப்பராக பவர் வரும். இதே மாதிரி சில கலர் தெரப்பி இருக்குது, அரோமா. இப்போ இந்த சாமிக்கெலாம் நம்ம பூ போடுறோம்ல, எதுக்கு பூ கொடுக்குறோம்? இப்போ நீங்கள் வந்து இப்போ மகாலட்சுமி இருக்காங்க, இல்லை பார்வதிக்கு பள்ளியறை பூஜைக்கு வச்சு போகும்போது யாருன்னா அரளிப்பூ கொடுப்போமா? பள்ளியறை பூஜைக்கு இதுதான் கொடுப்போம், மல்லிகைப்பூ தான் கொடுப்போம். எந்த இடத்துக்கு எதை கொடுக்குறோன்றது இருக்குது. இதை தான் இங்கிலீஷ்காரன் இன்றைக்கி அரோமா தெரப்பின்னு நடத்துகிறான். அந்த சாமிக்கு செய்கிற விஷயங்களே உங்களுக்கு நீங்கள் செய்யும்போது சூப்பராக வேலை செய்யும். ஸோ எந்த இடத்துக்கு போகும்போது எந்த மாதிரி எசென்ஷியல் ஆயில், பர்ஃப்யூம் சொல்லக்கூடாது, எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணிங்கன்னா எப்படி வேலை செய்யுன்றது இருக்குது. ஸோ அந்தந்த ராசிக்கு இப்போ உங்களுக்கு வந்து சந்தனம் வைக்க, சந்தனம் எசென்ஷியல் ஆயில்னு தடவை நிறைய லக்கு நல்லா வரும். சரிங்களா? இதை தாண்டி உங்களுக்கு வேறு எதில் வரும் அப்படி லக்கு நல்லா வரும்னா குருமார்கள் கிடைக்கிறது. சந்தனம் வைக்க குருமார்கள் நல்லா கிடைப்பாங்க. நீங்கள் பாருங்கள், அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் தான் நிறைய ஜீவசமாதிகளை சந்தனங்கள் தடவுவாங்க. ஏன்னா சந்தனம்ன்றது குருமார்கள். இது ஒன்று. எதில் ஜாகிரதையாக இருக்கணும் அப்படின்னா உடல்நிலையில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கணும். மனசு உடம்பு ரெண்டுமே ஜாகிரதையாக இருக்கணும். ஏன்னா சனி பகவான், கேது பகவான்னா போட்டு புரட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து இது நீர் ராசி, பெண் ராசின்றதுனால உங்களுக்கு தவம், மெடிடேஷன், யோகாலாம் நல்லாவே வரும். ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணாமல் வேணால் இருந்திருக்கலாம். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா வரும். தவம் பண்ணுங்கள், நல்லா ஒர்க் ஆகும். கோவிலில் போய் உட்காந்து தவம் பண்ணிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். இது நீங்கள் வந்து இப்போ யாருன்னா ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளெல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சண்டை சச்சரவு இருக்குது, இல்லை யாராவது கல்யாணம் ஆகாமல் தடங்கள் ஆகிட்டுருக்குன்னா அர்த்தநாதீஸ்வரர்லாம் வழிபடுங்க. திருச்செங்கோடு அர்த்தநாதீஸ்வரர்லாம் வழிபடுங்க. சூப்பராக வேலை செய்யும். ரொம்ப நல்லா பவராக வேலை செய்யும். இந்த டைமில் வந்து யாருன்னா புதுசாக ஏன்னா இப்போ கரெக்டாக இந்த நடக்கும்போது எனக்கு நடுவில் மீட்டிங் வந்தது. அவங்க வந்து புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறாங்க. மீன லக்னம், பார்ட்னரோட ரொம்ப அவசரப்பட்டுருக்காங்க. பிஸ்னஸ் பார்ட்னர் இப்போ ஏற்கனவே பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்கன்னா குட், ஒரு நல்ல ரேப்பை கொண்டு போங்க. புதுசாக பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு பார்ட்னர் இல்லாமல் அடுத்து 2-2.5 வருஷத்துக்கு தனித்து பிஸ்னஸ் பண்ணுறதே ரொம்ப நல்லது. அதுதான் உங்களுக்கு சிறப்பும். இதை தாண்டினா உங்களுக்கு ஹெல்ப் நிறைய வருங்க. நீங்கள் என்ன கஷ்டமாக இருந்தாலும் பணம், பொருள் உதவியும் உங்களுக்கு வரும். ஆள் யாராவது அட்வைஸ் பண்ணுறதோ, இல்லை உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயங்கள் எடுத்து நடத்துறதுக்கோ அதுக்குமே உங்களுக்கு வந்து தாராளமாக உங்களுக்கு எக்கச்சக்க அமைப்பு தரும். ஓகேங்களா? பிஸ்னஸ் நீங்கள் பண்ணுற பிஸ்னஸில் நல்லா ப்ராஃபிட் வரும். ஏதாவது சின்ன தடங்கள் மாதிரி வரலாம், கொஞ்சம் முட்டி மோதி வந்தீங்கன்னா ஜெயிச்சிடலாம். ப்ராஃபிட் நல்லாவே வரும். ஏன்னா குரு பகவான் பார்க்குறாரு, ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் நல்லா வரும். வெளிநாடுகள் ஏதாவது நீங்கள் ட்ராவல் பண்ணுற வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி.
வெளிநாடுகள். தூக்கம் ஏதாவது டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருந்தால் வாரத்துக்கு ஒரு தடவை கருப்பு உளுந்து கஞ்சி வச்சு குடிங்க, இல்லை கருப்பு உளுந்து ஊற போட்டு தேய்ச்சி குளிங்க. இதெல்லாம் ராகு பகவான் தாக்கம், சனி பகவான் தாக்கம்லாம் குறைக்கும், தூக்கம் நல்லா வரும். வாழ்க்கையில் கொஞ்சம் இந்த ப்ளஷர்னு சொல்லுவாங்க, ஒரு இன்பம்லாம் வரும். ஏன்னா இப்போ சுக்கிரன் உங்கள் வீட்டுக்குள்ளே வரார், சொந்த வீட்டுக்கு வராரு, உச்சம் அடைகிறார். அதனால் லைஃப்பில் கொஞ்சம் ட்ரையாக போயிட்டு இருந்த லைஃப் கொஞ்சம் பூ மாதிரி மலரும், கொஞ்சம் நல்லாயிருக்கும். அண்ட் இதை தாண்டி வேறு என்னென்னா, நீங்கள் தாண்டினா எக்ஸாம் போகிறதுனால படிக்கிற குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா வரும். இப்போ எக்ஸாம்ஸ்லாம் நல்லா எழுதுங்க. இது ஏற்கனவே குரு வீடு, ஸோ நல்லா மெச்சூர்டான பசங்களாக இருப்பாங்க. நீங்கள் வந்து சனி பயிற்சி நடக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக இருக்கும். மீன ராசி மீன லக்னம் பசங்க பார்த்திங்கன்னா நல்லா படிக்கிற குழந்தைங்கள கொஞ்சம் டல்லாக இருக்கும். அது அவங்க தப்பு இல்லை, சனி பகவானுடைய தாக்கம் தான். வாரம் எண்ணெய் தேய்ச்சி குளிக்க வைங்க. அதுன்னு எக்ஸாம் நேரம் ஜலதோஷம் பிடிக்காத மாதிரி உணவுகளை கொடுத்துட்டு வர பிரெயின் நல்லா ஆக்டிவேட் ஆகும். ஏலக்காய், கிராம்பு இதெல்லாம் அதிகமாக டீயில் போட்டு கொடுங்க. அதுவும் பிரெயின் ஆக்டிவேஷனுக்கு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். இதை தாண்டி தெய்வ வழிபாடுகள்னால் மீனாட்சி சுந்தரேஸ்வர் வழிபாடு ரொம்ப சூப்பராக இருக்கும். பங்குனி உத்திரம், முருகர் கல்யாணம், அம்பாள் சிவபெருமான் கல்யாணம், ரங்கநாதர் ரங்கநாயகி கல்யாணம் இதெல்லாம் பாருங்கள். குழந்தைங்க அந்த நாளில் கோவில்களுக்கு கூட்டிகிட்டு போங்க. கடவுளோட அருள் எல்லாமே அவங்களுக்கு சூப்பராக கிடைக்கும். குழந்தைங்க படிக்கிற குழந்தைங்க, இல்லை குழந்தை பாக்கியம் எதிர்பார்க்குறவங்க, இல்லை ப்ரொமோஷனுக்கு எதிர்பார்க்குறவங்கன்னா லட்டு பூந்திலாம் வியாழக்கிழமை கோவிலில் குத்துவாங்க. லக்ஷ்மி நரசிம்மர் கோவிலில் பானகம்லாம் குத்து வர இந்த பங்குனி உத்திரம் உங்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக அமையுங்க. ஸோ இப்போ உங்கள் ராசிக்கான முக்கியமான விஷயங்கள்லாம், லைஃபுக்கு என்னென்ன முக்கியமான விஷயம் தேவையோ அதெல்லாம் ஓவராலாக சொன்னோம். லைஃப் ஓவராலாக எப்படி இருக்கும், பணம் எப்படி வரும், கடன் அடைக்கிறத பற்றி, யாருக்கு ப்ரொமோஷன் வரும், யார் வெளிநாடு போகலாம், யாருக்கு தொழில் நல்லா அமையும், யாருக்கு வண்டி வாகனம் நல்லா அமையும், எக்ஸாம்ஸ் நடக்கிறதுனால குழந்தைங்க எக்ஸாம்ஸ் எப்படி எழுதுவாங்க, இதெல்லாம் ஓவராலாக சொல்லியிருக்கோம். இப்போ 12 ராசி, ஒரு 12 கோடி தமிழர்கள் இருக்காங்க. ஒரு ராசிக்கும் ஒரு கோடி பேர். இவங்க எல்லாருக்கும் பொது பலனாக சொல்லியிருக்கோம். சரிங்களா? இதுவே நிறைய நடக்கும். இதில் நடக்கலை அப்படின்னா நீங்கள் வந்து உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா 1 கோடி பேருக்கும் ஒரு ஜாதகமும் வேறு மாதிரி இருக்கும். அதனால் பொதுவான விஷயங்கள் சொல்லியிருக்கோம். முக்கியமான விஷயங்கள் உங்கள் வீட்டில் நடக்குதுன்னா தயவு செஞ்சு நீங்கள் வந்து தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள். அதில் ஒன்றும் சூப்பராக ப்ரொடெக்ஷன் தரலாம். இப்போ தந்திருக்க தெய்வ வழிபாடுகளே நல்ல வேலை செய்யும். இன்னும் தனிப்பட்டது பார்க்கும்போது ஒன்றும் டீட்டெயிலாக சொல்கிறேன். சரிங்களா? இதுலேயே நம்ம வந்து நிறைய கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். எல்லாருக்கும் தெரியும், இந்த சேனல் பார்க்குறவங்களுக்கு தனாகர்ஷணம் கிளாஸ். இந்த சனி பயிற்சிகள்லாம் சிறப்பாக பயிற்சிகள் கிளாஸஸ் நடத்திட்டுருக்கோம். ஒரு சனி பயிற்சி நடக்குது, எனக்கு அந்த பிரச்சனைகளை கம்மி பண்ணணுன்றதுக்கான சில பயிற்சிகள், கருப்பு உளுந்து வச்சு சில பயிற்சிகள், நல்லெண்ணெய் வச்சு பயிற்சிகள், எந்த கலர் துணி உடுத்தணும், அந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் நடத்துகிறோம். முடிஞ்ச அளவுக்கு அதையும் அட்டன் பண்ணுங்கள். இந்த தெய்வ வழிபாடு எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. வாரம் கண்டினியூஸாக ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. நல்லா ஒர்க் ஆகும். நிறைய பேர் ராசி வச்சு பார்க்குறீங்க. ஆக்சுவலாக என்ன, இந்த ப்ரெடிக்ஷன் சொல்லும்போது ராசியை விட லக்னத்தை வச்சு பாருங்கள், சூப்பராக வேலை செய்யும். லக்னம் தெரியல, உங்கள் ஜாதகத்தில் லா போட்டு 2 கோடு போட்டிருக்கோம், அதுதான் லக்னம். எந்த லக்னம்னு பார்த்தா அந்த லக்னத்தோட வீடியோ பார்த்துட்டு நான் சொல்கிறத கவனிச்சுட்டு வாங்க, சூப்பராக ஒர்க் ஆகும். அந்த பரிகாரங்களை செஞ்சுட்டு வாங்க, ஒன்றும் நல்ல ரிசல்ட் வரும். இது எல்லாமே செஞ்சுட்டு வர நீங்கள் எல்லாரும் வாழ்க்கையில் நல்லா இருக்க இந்த பங்குனி உத்திரத்துக்கு முருகன் வள்ளி தேவானையை வேண்டிக்கிட்டு, சிவபெருமான் பார்வதி அம்மா வேண்டிக்கிட்டு, ரங்கநாதர் ரங்கநாயகியை வேண்டிக்கிட்டு, உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் அன்பான வணக்கங்கள். வாழ்க வளத்துடன். குருவே சரணம். அனைத்து நண்பர்களுக்கும் அடியனின் வாழ்த்துக்கள். இன்று நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தின் சிறப்புகள்லாம் ஃபஸ்ட்டு என்னென்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். பங்குனி மாதம்னா பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் ஆண்டு, சரிங்களா, தமிழ் ஆண்டோட கடைசி ஒரு மாதம்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு புது வருட பிறப்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம்னு சொல்லலாம். இந்த வருட முடிவில் எப்படிலாம் இருக்க பொழுது நம்ம 12 ராசிகளுக்கும் இந்த ராசிகளுக்கு என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படின்ற விஷயத்தை பார்ப்போம். மேலும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் சிறப்பான விஷயங்கள் நிறைய இருக்குது. நிறைய பேர் திருமணத்துக்காகலாம் காத்துட்டு இருந்திருப்பீங்க. ஏன்னா தை பிறந்தால் வழி பிறகும்னு சொல்லியிருப்பாங்க. அதில் தையில் வழி பிறந்து நிறைய பேர் திருமணத்துக்காக காத்து கொண்டிருப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா திருமணம் இந்த காலகட்டத்தில் செய்யலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக செய்யலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் பல தெய்வங்களுக்கு திருமண காலம் நடந்திருக்கு. சரிங்களா? நிறைய திருமணங்கள், இப்போ சிவன் பார்வதியும் இருக்கட்டும், அப்புறம் முருகர் தெய்வானை இருக்கட்டும்,
ஸோ இது போல் நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த திருமணங்கள் அதிகமாக நடந்துகிட்ருக்கு. இதில் பங்குனி உத்திரம் என்ற சிறப்பான ஒரு விஷயமும் இருக்குது. அதை பற்றி நம்ம தெளிவாக பார்ப்போம். பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா 1 ஏப்ரல் 1ஆம் தேதி இந்த பங்குனி உத்திரம் வருது. அந்த பௌர்ணமியின் சிறப்புகள் எல்லா மாதத்துலையும் அந்த பௌர்ணமி வரும்போது ஒரு சிறப்பான விஷயங்கள் இருக்குது. இந்த உத்திர நட்சத்திரம் அந்த பௌர்ணமி திதியில் வரும்பொழுது பார்த்திங்கன்னா அன்றைக்கி தான் சிவபெருமானுக்கும் பார்வதி தாயாருக்கும் திருமணம் நடந்திருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்திங்கன்னா நம்ம வள்ளி தெய்வானை, ஸோ தெய்வானை 2 ஒய்ஃப் இருப்பாங்க முருகருக்கு. அதில் தெய்வானையை கரம் பிடித்த தினம் முருகர் என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பங்குனி உத்திர தினத்தில் தான். அப்போது இந்த ஐயப்பன், சரிங்களா, ஐயப்பன் பார்த்திங்கன்னா அவரும் அவதரித்தது ஸோ அதுவும் பார்த்திங்கன்னா இந்த பங்குனி மாதத்தில் தான். ஸோ இன்றைக்கு சிறப்பான விஷயங்கள் எல்லாமே இந்த பங்குனி மாதத்தில் இருக்கிறனால அனைவரும் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், எது செய்யக்கூடாது, 12 ராசிகளுக்கு எந்தெந்த விஷயங்கள்லாம் பொருந்தும் அப்படின்றத நம்ம நிகழ்ச்சியில் பார்ப்போம். மீனராசி அன்பர்களுக்கு பங்குனி மாதத்தின் வாழ்த்துக்கள். மீனராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எத்தகைய சிறப்பானதாக இருக்க போகுதுன்னு பார்ப்போம். இந்த மீனராசி அன்பர்களுக்கு இந்த ரொம்ப நாளாகவே வீடு வண்டி வாகனம் அப்படி வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாகவே காத்துட்ருப்பீங்க. உங்கள் எல்லாருக்கும் இந்த பங்குனி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு கதவை திறக்குதுன்னு சொல்லலாம். நீங்கள் தேடிட்டு இருந்த ஒரு வீடு, ரொம்ப நாள் ஆசைப்பட்ட ஒரு வண்டி வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இந்த பங்குனி மாதத்தில் இருக்குது. நீங்கள் ஒரு நகை கூட ஏதோ ஒரு டிசைனாக நீங்கள் வாங்கலான்னு ஐடியா பண்ணியிருப்பீங்க. அந்த நகை அதே மாதிரி டிசைனில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு, அதை வாங்குவதற்கான சூழ்நிலை இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் இல்லை படிப்புக்காக நீங்கள் ஏதாவது இயங்கிட்டு இருக்கீங்க, எனக்கு நான் ஒரு இந்த படிப்பு தான் படிக்கணும் அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான இப்போ பொது தேர்வில் எழுத போகிறீங்க, சரிங்களா மாணவர்கள்லாம். இந்த பொது தேர்வு எழுதக்கூடிய மாணவர்களுக்கு அவர்கள் விரும்பிய பாடத்திட்டத்தை எடுப்பதற்கான சூழ்நிலை ஏற்படும். விரும்பிய பாடத்தை படிப்பதற்கான வெற்றி வாகை சூடுவதற்கு இந்த வாட்டி எழுத போகிற அந்த போர்டு எக்ஸாம்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். வருமானம் பார்த்திங்கன்னா மீனராசி என்பவர்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு டபுள் ஜாக்பாட்னே சொல்லலாம். நீங்கள் செய்யக்கூடிய செயல்கள் குடும்பம் மூலமாகவும் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானம் இரட்டிப்பாக வரக்கூடிய ஒரு மாதமாக இந்த பங்குனி மாதம் விளக்கப்பொழுது. புதிய முயற்சி சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் சக்ஸஸ் கொடுக்கும். சில பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ புதிய முயற்சிகள் பார்த்திங்கன்னா யாருக்கும் கேரண்டி கையெழுத்து எதுவும் போட வேண்டாம். சரி, நான் பார்த்துக்கிறேன், நான் செஞ்சிருவேன் அப்படின்னு சொல்ல வேண்டாம். வாக்குறுதிகளை அள்ளி கொடுக்க வேண்டாம். மற்றபடி நீங்கள் உங்களுக்காக செய்யக்கூடிய செயல்கள் அது ஒரு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தும். மறைமுக வருமானம் கிடைப்பதற்கான வாய்ப்பு. நீங்கள் ஏதாவது இன்ட்ரெஸ்ட் கூட கொடுத்துருக்கலாம். பேங்க்கில் ஒரு அமௌண்ட் எஃப்டிஓ ஒரு டெபாசிட் என்ன பண்ணி வச்சுருந்தீங்கன்னா அதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு முதிர்வு தொகை உங்களுக்கு கிடைக்கிறதான வாய்ப்புகள் உண்டு. இன்சூரன்ஸ் போட்டிருந்தால் அது வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு. இந்த காலகட்டம் ஏதாவது ஒரு அமௌண்ட்டு உங்களுக்கு ரிட்டர்ன் கையில் கிடைக்க பொழுது நீங்கள் எதிர்பாராத ஒரு அமௌண்ட் வரதுக்கான வாய்ப்புகள் இந்த மாதிரி உங்களுக்கு காத்துட்ருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடு வண்டி வாகனம் எதுனா வாங்குறதா இருந்தால் புதிய வீடாகவே வாங்கலாம். இல்லை புதிய நிலமாக வாங்கிட்டு நீங்கள் வீடு கட்டுறதுக்கான வாய்ப்புகளும் புதிய வாகனங்கள் சேர்க்கை ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். தாயாரின் உடல்நிலை சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். ஸோ கொழுப்பு சார்ந்த விஷயத்தை மட்டும் கொஞ்சம் அப்போ செக் பண்ணிக்கிறது நல்லது. குழந்தைகள் சார்ந்த விஷயங்கள் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு சிறு ஏதாவது சின்னதாக ஒரு டிசீஸ் வந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஏன்னா அந்த காலநிலை மாற்றம் ஏற்படுதில்ல, அதனால் ஸோ அவுட் சைடு ஃபுட்டெல்லாம் தவிர்த்துட்டு வீட்டில் சமைக்கக்கூடிய உணவு உண்ணும் பொழுது அவங்களும் நல்லாவே இருப்பாங்க, நல்ல சூழ்நிலைகள் ஏற்படும். அரசாங்கம் சார்ந்த விஷயங்கள் வேலை சார்ந்த விஷயங்கள் பார்த்தீங்கன்னா சிறிய இழுபறி இருக்கும், நடக்காமல் போகாது. உங்களுக்கான சப்போர்ட் கிடைக்கும். கொஞ்சம் டிலே ஆகிட்டு அதுக்கான விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் விளங்குதுன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான வரன் திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் நண்பர்கள் யாருன்னு பார்த்தா புதிய நண்பர்கள் அறிமுகம் ஆவதற்கான வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம். நண்பர்களுக்காக சில செலவுகள் செய்ய வேண்டிய சூழ்நிலையும் ஏற்படும். ரொம்ப நாள் கழித்து பார்த்துருப்பீங்க. ஸோ அவங்களுக்காக இங்கே கூட்டு போகிறதா இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதா இருக்கலாம். ஸோ நண்பர்களுக்காக சிறிய விரயங்கள் செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் விளங்கப் போகிறது. இல்லைனா உங்களோட வாழ்க்கை துணைக்கு நீங்கள் ஏதாவது கிஃப்டாகவோ இல்லை ஏதாவது விஷயங்கள் அவங்களுக்காக செலவு செய்யக்கூடிய ஒரு மருத்துவ செலவாக கூட ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது கிஃப்டாக கொடுக்கறது நீங்கள் பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, இல்லைனா அது ஒரு விரயமாகக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைய போகுது அப்படின்னு சொல்லலாம். கோர்ட்டு கேஸ் வழக்குகள் இல்லை அறுவை சிகிச்சைக்கான விஷயங்கள் ஏதாவது இருக்குது, தீராத கடன் பிரச்சனைகள் இருக்கீங்க. ஸோ அந்த விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ தீரக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்குது. நீங்கள் தலையிட்டு நான் அதை முடிச்சிருவேன்னா அந்த விஷயத்தை முடிச்சிருவீங்க. ஏன்னா அதுக்கான பிரபஞ்சங்கள் உங்களுக்கான விஷயத்தை எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்க ரெடியாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். மேலும் தந்தையார் சார்ந்த விஷயங்களில் தந்தைக்கு ஏதாவது ஒரு சில
உதவிகள் தேவைப்படலாம். சரிங்களா? பண உதவியோ மருத்துவ உதவி ஏதாவது தேவைப்படணும், அதுக்கான விஷயங்களுக்கு உங்களை நாடி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மேலும் பார்த்தீங்கன்னா குருக்களின் ஆசீர்வாதங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள், கோயில் குளங்கள், சரிங்களா, அங்கேருந்து உங்களுக்கு அழைப்பு வரலாம். ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் பங்கு கொள்வதற்கு அழைப்பு வருவதற்கான வாய்ப்புகள் இந்த மாதத்தில் உங்களுக்கு இருக்குன்னு சொல்லலாம். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களோட வியாபாரம் சார்ந்த விஷயங்கள், தொழில் சார்ந்த விஷயங்கள் மிகவும் சிறப்பானதாக இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. நண்பர்களின் ஆதரவு கிடைக்கும். மேலும் ஹியூஜ் இன்வெஸ்ட்மெண்ட் எதனா பண்ணுறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம், தாராளமாக செய்யலாம். குழந்தைகளின் பேரில் நீங்கள் ஏதாவது டெபாசிட் பண்ணுறது, ஸோ லேண்ட் வாங்குறது, இது போல் விஷயங்களை உங்களுக்கு சாதகமான பலன்களை தரும் சொல்லலாம். உங்களுக்கான மிக பெரிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்டு நிறுவனங்களுக்கு உதவி செய்வதும் குழந்தைகளை அன்பாக பார்த்துக்கணும். சரிங்களா? அப்புறம் ஃபுட் ஐட்டம்ஸை வேஸ்ட் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான சில விஷயங்களாக நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கை மிக சிறப்பாக இந்த பங்குனி மாதத்தில் அமையும். நன்றி. உலகெங்கும் உள்ள ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கம். ஸோ இன்றைக்கி இந்த மாதம் பார்த்திங்கன்னா பங்குனி மாத பலன்கள் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அந்த பங்குனி மாதம் அப்படின்னாவே பார்த்திங்கன்னா அந்த வசந்த காலத்தின் தொடக்கம். ஸோ அப்போ அந்த வசந்த காலம்னாவே பார்த்திங்கன்னா சுப நிகழ்வுகளை செய்யக்கூடிய ஒரு காலம் தான். ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய மலர்கள் எல்லாமே மலர்ந்து கனி உருவாகக்கூடிய ஒரு காலம். அப்போ எப்படின்னா இந்த மாதம் வசந்த காலத்தின் தொடக்கம்னா நிறைய சுப நிகழ்வுகள் வந்து இந்த மாதம் அதிகமாக நடக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய இந்த வள்ளி, அதாவது என்னென்னாக்கா முருகன் திருக்கல்யாணம், மேலும் சிவன் பார்வதி கல்யாணம் எல்லாமே இந்த மாதத்தில் தான் நடந்ததாக சொல்லப்படுது. குறிப்பாக என்னென்னாக்கா இந்த மாதத்தில் வரக்கூடிய இந்த பங்குனி உத்திரம் பார்த்திங்கன்னா இந்த நாளில் வரக்கூடிய கடவுளுடைய திருமணத்தில் நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்க போய் பங்கேற்று அந்த திருமண நிகழ்வில் முடிஞ்சதுக்கப்புறம், சாமிக்கு கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வெத்தலைப்பாக்கு தாம்பூலம் தரிக்கணும். ஒரு வெத்தலைப்பாக்கு சுண்ணாம்பு போட்டு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா திருமணம் தடைகள் எல்லாமே நீங்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பரிகாரம் இந்த விஷயத்தை. திருமணத்துக்காக காத்திருக்கவங்க, திருமணம் நடக்கலை, கிரக தோஷம் அந்த தோஷம் ஏதாவது சொல்லிட்டு இருப்பாங்க இல்லையா? ஸோ அது எல்லாமே நீங்கி திருமணத்திற்கான ஒரு வாய்ப்புகளை இந்த பங்குனி உத்திரம் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும் என்ற ஒரு தகவலுடன் இந்த பங்குனி மாதம் கிரக நகர்வுகளுக்கு ஏற்ற மாதிரி என்ன மாதிரி பலன்கள் இருக்குன்றது 12 ராசிக்கும் நம்ம ஒவ்வொரு ராசியை பார்க்கலாம். வாங்க வீடியோ கொடுக்கலாம். மீன ராசி அன்பர்களுக்கு இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்க போகுதுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்குவோம். ஏன்னா மீன ராசி அதிபதி வந்து குரு பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா 4ஆம் இடத்துல இருக்கார். ஸோ வக்ர நிவர்த்தி அடைஞ்சிருக்கார் இந்த காலகட்டத்தில். ஏன்னா கடந்த காலத்தில் வாகனத்தால் பெரிய சோதனை ஏற்பட்டிருக்கும். எங்கேயாவது ஒரு சுப நிகழ்ச்சி போவாங்க, அந்த இடத்துல ஒரு பிரச்சனைக்கு சும்மா ஒரு ஏதோ ஒரு ஸ்க்ரூ மாட்ட போனால் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா அது மொத்த பொருளையும் மாற்றுற மாதிரி இந்த மாதிரி பொருளாதார இழப்புகள், பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நிறைய சர்வீஸ் பண்ணுவது, எவ்வளோ சர்வீஸ் பண்ணால் அந்த திருப்தியற்ற தன்மை, இந்த மாதிரியான வாகனம் சார்ந்த விஷயத்தில் நிறைய பிரச்சனைகள். அதே மாதிரி என்னென்னா வீட்டில் ஏதாவது ஒரு விஷயத்தை சரி பண்ணியிருப்பாங்க, அது பார்த்திங்கன்னா 500 ரூபாய்க்கு செலவு பண்ணலான்னு பார்த்தா அந்த செலவு 5000 ரூபாய்க்கு ஏற்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய வீட்டு சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய பொருளாதார இழப்பு, பொருளாதார லாஸ் என்பதெல்லாம் நிறைய மீனராசிக்காரர்கள். இப்போ அந்த விஷயம் எல்லாமே மாறி நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி அந்த வீடும் சரி வாகனமும் சரி உங்களுக்கு வருமானத்தை ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக மாறப்போகுது. ஸோ நீங்கள் இதுக்கு முன்னாடி எவ்வளோ இழந்தீங்களோ அதை பல மடங்காக அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகளை இந்த காலகட்டம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க தயாராக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா 6ல் இருக்கக்கூடிய கேது பகவான் பார்த்திங்கன்னா நிறைய பேர் இந்த காலத்தில் உணவு கட்டுப்பாடை வச்சுருப்பாங்க. உணவு கட்டுப்பாடு, உணவே நிறைய பேர் குறைத்து சாப்பிட்ருப்பாங்க. உணவு கட்டுப்பாடு இருக்கும், ஃபுட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க. நிறைய பேருக்கு உணவு கட்டுப்பாடாலே உடல் எடை வந்து குறைந்திருக்கும். ஸோ ஏன்னா கேது பகவான் 6லேருந்து என்ன பண்ணணும், சாப்பிடக்கூடிய உணவின் தன்மையை குறைச்சிருவார், இல்லை ஜீரணத்தன்மையை குறைச்சிருவார். ஸோ அப்போ என்னென்னாக்கா உடம்பில் சத்து குறைபாடுகள் ஏற்படும். ஸோ அதனாலே கொஞ்சம் வீக்னஸாக எல்லோரும் இருப்பாங்க. ஸோ மீனராசிக்காரங்க ஏற்கனவே நீங்கள் உடல் உபாதைகள் இருந்தீங்கன்னா கொஞ்சம் உணவு கட்டுப்பாடை கொஞ்சம் சீராக வச்சுக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு ஹெல்த்தியாக இருக்கீங்களான்னு ஒரு வாட்டி நீங்கள் டாக்டர்கிட்டையும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இது வந்து இந்த காலகட்டம் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலகட்டத்தில் இந்த மாத கடைசியில் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு திருமண நிகழ்வுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நிறைய திருமண நிகழ்வுக்கான வாய்ப்புகள் என்பது உண்டுன்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேர் இந்த காலத்தில் மனைவிக்காக சொத்து வாங்கக்கூடிய ஒரு முயற்சி, மனைவி பேரில் சொத்து வாங்கக்கூடிய ஒரு முயற்சி என்பது இந்த காலத்தில், இல்லைனாக்கா அம்மா பேரில் இருக்க சொத்து நிறைய பேருக்கு இந்த காலத்தில் கிடைப்பதற்கான
வாய்ப்புகள் என்பது உண்டுன்னு சொல்லலாம். மேலும் நிறைய பேர் மீனராசியில் இருக்க நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் யூடியூப் மீடியா துறையில் வந்து நம்ம ஃபெமிலியர் ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 12 இருக்க கேது பகவான் பார்த்தீங்கன்னா 12 இருக்கக்கூடிய ராகு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களை வெளியூரில் போயிட்டு ஒரு மீடியா பண்ணுறது, யூடியூப் சேனல் பண்ணுறது, இந்த மாதிரியான நிறைய வெளியூர் பயணங்களை அதிகரித்து கொண்டே இருப்பார். ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது. ஸோ மேலும் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா தன வரவு பொருளாதார ஏற்றம் கொஞ்சம் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நிறைய பேர் இந்த காலத்தில் நீண்ட நாள் பிரச்சனை எல்லாமே ரொம்ப நாளாக முடியாத அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா விஷயம் கோர்ட்டு கேஸ் பிரச்சனை எல்லாமே இந்த காலகட்டத்தில் தீர்வாயிடும் அப்படின்னு சொல்ல முடியும். ஸோ மேலும் இந்த காலத்தில் நிறைய ஆன்மீக பயணங்கள், ஆன்மீக சுற்றுலா போகிறது, ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் நீண்ட தூர பயணங்கள் என்பது இருக்கும். ஆன்மீகத்துக்காக நிறைய பேர் டொனேஷன் பண்ணுவது, ஆன்மீக நிகழ்வுகளில் பங்கேற்பதற்காக ஒரு பயணம், இந்த மாதிரி ஆன்மீக பயணங்கள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகரிக்கும் சொல்ல முடியும். நிறைய பேருக்கு என்னக்கா ஏதோ ஒரு சில பேருக்கு என்னக்கா விவாகரத்து வழக்கு பார்த்திங்கன்னா செட்டில்மெண்ட் ஆகி முடியும்னு சொல்ல முடியும். அதே போல் கோர்ட்டு கேஸ்லேருந்து ஏதாவது ஒரு பண வரணும், அந்த விஷயங்கள் இந்த காலத்தில் சுமூகமாக முடிந்து தன வரவை பெற்று தரக்கூடியதாக இருக்குது. நிறைய பேருக்கு தொழிலில் பார்த்திங்கன்னா வருமானம் கம்மியாக இருக்குது, தொழிலில் ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணலாமா அப்படின்னும் போது இந்த காலகட்டத்தில் அது மாற்றம் செய்வதற்கான ஒரு ஏற்றமான காலமாக இருக்குது. ஸோ இந்த காலகட்டத்தில் செய்யக்கூடிய மாற்றம் என்பது உங்கள் வாழ்க்கையை தொழிலை அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்த்தி செல்லும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ ராசியில் வரக்கூடிய சூரிய பகவானால் பார்த்திங்கன்னா சில அரசியல் சார்ந்த விஷயம், ஒரு விஐபியை சந்திப்பது, இல்லை அரசியல் பிரமுகரை சந்திப்பது, இல்லை அரசியல் பிரமுகருடன் சேர்ந்து சில பிரச்சனைகளை டீல் பண்ணுவது, இந்த மாதிரியான சில நிகழ்வுகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக நிகழும் சொல்லலாம். வாழ்க்கை துணை பார்த்திங்கன்னா திடீர்னு அரசியலில் வந்து ஏதோ ஒரு போஸ்டிங் வாங்கி கொடுக்கறது, இல்லை உங்கள் கணவன் மனைவிக்கு பார்த்திங்கன்னா இல்லை எனக்கு தெரிஞ்ச ஒரு மூலயமா ஒரு அரசியலில் ஒரு பதவி, அந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு சூழல்கள் என்பது இருக்குது. திடீர் வந்து உங்களை வந்து கௌரவப்படுத்தக்கூடிய நிறைய விஷயங்களுக்கு நிறைய பேர் இந்த காலகட்டத்தில் சொசைட்டியில் ஏதாவது ஒரு கௌரவ பதவிகள் இல்லை கௌரவமான விஷயங்கள் சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் நடக்கும். அதே போல் நிறைய பேர் இந்த காலத்தில் சுப நிகழ்வுகள் பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகள், திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் உங்களை கொஞ்சம் முதன்மைப்படுத்தக்கூடிய இந்த கால வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகுமான கண்டிப்பாக உருவாகும்னு சொல்லலாம். மேலும் நிறைய பேர் இந்த காலத்தில் அம்மா பேரில் தொழில் ஆரம்பிப்பது, இந்த மாதிரியான விஷயங்களும் செய்வாங்க. அதே போல் வாழ்க்கை நிறைய பேர் பார்ட்னர்ஷிப் தொழில் செய்யக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் இந்த காலத்தில் வரும். குறிப்பாக என்னென்னாக்கா யாராவது சேர்ந்து இந்த ஃபைனான்ஷியல் பார்ட்னர், இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட்னர் அப்படி சொல்லுவாங்கள்ல, சேர்ந்து செய்யக்கூடிய தொழிலே சேர்ந்து செய்யக்கூடிய அந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேருக்கு இந்த காலத்தில் வேலை செய்யக்கூடியவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. ஏற்கனவே பழைய ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லி நிறுத்தி வைத்திருந்த அந்த ப்ரொமோஷன் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் சொல்ல. அதே மாதிரி நிறைய பேருக்கு என்னென்னாக்கா இப்போ வேலை விஷயமா ஐடி கம்பெனியில் வேலை செய்யணும், டிரான்சிஷனுக்காக வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அது ஏதோ ஒரு காரணத்துக்காக அது தடைப்பட்டு நிற்கும். அந்த விஷயம் எல்லாமே இப்போது உங்களுக்கு சரிப்பட்டு மீண்டும் வெளிநாடு பயணங்கள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் நடக்கும். நிறைய பேர் எனக்கு இந்த கால தங்கத்தின் மீது முதலீடு செய்யக்கூடிய ஒரு எண்ணம் இருக்கும். நிறைய பேர் என்னப்பா தங்கத்தின் மீது முதலீடு செய்வது, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, புதிய சேவிங்ஸு, சிறு சேமிப்பு மாதிரி புதிய மறைமுக சேமிப்புகளை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் உருவாகும். குறிப்பாக என்னென்னாக்கா இந்த காலத்தில் மனைவி பேரில் ஏதாவது ஒரு எஃப்டி போடுவது, இல்லை இன்சூரன்ஸ் போடுவது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மீனராசிக்காரர்கள் இந்த மாதத்தில் செய்வதற்கான சாத்தியக்கூறுகளை கிரகங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுக்குன்னு சொல்லலாம். ஸோ மேலும் பார்த்திங்கன்னா தொழில் சார்ந்த விஷயத்தில் பார்த்திங்கன்னா அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு ஒத்துழைப்பு இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் சரி செய்வதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா இந்த காலத்தில் நிறைய அரசியலில் முக்கிய பிரமுகரோட சந்திப்பு, அந்த நட்புறவு வந்து அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அதை கொண்டு உங்களுடைய பிரச்சனைகளையும் சரி செய்வதற்கான வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும். ஸோ மீனராசிக்காரங்களுக்கு இந்த பங்குனி மாதம் ஒரு ஏற்றம் தரக்கூடிய மாதம் இருக்குது. ஆனால் உடல்நிலை சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணும். உடல்நிலையில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு மருத்துவ விரயங்கள் ஏற்படலாம். குறிப்பாக என்னென்னாக்கா ஏதாவது நீங்களே போய்ட்டு ஒரு மருத்துவமனையில் போய் சும்மா ஒரு செக்கப் பண்ணுவது, இல்லை பிளட் டெஸ்ட் கொடுத்து செக் பண்ணிப்பது, இதுவெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலத்துக்கான ஒரு பரிகாரமாக இருக்கும். ஸோ வாகனத்தில் பயணிக்கும் போது கொஞ்சம் கவனமாக பயணிங்க. ஏன்னா வாகனத்தில் சில தேவையற்ற கொஞ்சம் சில சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்குது. நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன், முருகர் வழிபாடை செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி, வணக்கம்.
ஞானானந்தமயம் தேவம் நிர்மலஸ்படிகாகிருதிம் ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயக்ரீவம் வாஸ்மகே. நேயர்கள் அனைவருக்கும் அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான நமஸ்காரங்கள். மாத பலன். விஸ்வாவசு வருஷம் பங்குனி மாதம் 15/3/2026 13/4/2026 வரலும் உண்டான காலகட்டம். இந்த மாதத்தினுடைய பலன் அப்படின்னு சொல்லும்பொழுது இந்த மாதத்தினுடைய கோல்சாரம் என்ன, இந்த மாதத்தில் வரக்கூடிய என்னென்ன விசேஷ நாட்கள் இருக்குது, அது தவிர இந்த மாதத்தினுடைய கிரகங்களினுடைய சாரங்கள் என்னென்ன மாற்றங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வருஷப்படுத்தி. இப்போது மாதம் பிறக்கும் பொழுது பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் 3வது ராசியான மிதுனத்தில் குரு வக்ரகதியில் இருக்கார். 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய சிம்மத்தில் கேது, ராகு 11ஆம் இடம் காலபுருஷ தத்துவத்தில் 11ஆம் இடத்துல இருக்கார். அதாவது கும்பத்தில் அவரோடு சேர்ந்து செவ்வாயும் புதனும் சேர்ந்து இருக்கா. 12ஆம் இடம்னு சொல்லக்கூடியது சூரியன், சனி, சுக்கிரன் 3 கிரகங்கள் மீனத்தில் இருக்கா காலபுருஷ தத்துவத்தின் 12ஆம் இடத்துல. இந்த மாதத்தில் வரக்கூடிய மாற்றங்கள் என்ன அப்படின்னா, முதல் மாற்றம் அப்படின்னு சொல்லக்கூடியது 17/3/2026 வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மிதுன ராசியிலிருந்து அவர் வக்ரகதியிலிருந்து மாற்றமாகி நேர்நிலைக்கு வரார். அதனால் குரு வக்ர நிவர்த்தி ஆகுது. அது தனியாக வீடியோ போடுறோம், அதையும் பாருங்கள். உங்களுடைய இந்த மாதத்தில் மாற்றம் வேறு என்ன அப்படின்னு பார்க்கும்பொழுது 27/3/2026 சுக்கிரன் மீனத்திலிருந்து மேஷத்துக்கு வரார். 1/4/2026 அதாவது மாதம் பிறந்து ஒரு 15 நாளில் பார்த்தோம்னா செவ்வாய் 12ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மீனத்துக்கு வரார். புதன் 6/4/2026 அன்னைக்கு கும்பத்திலிருந்து மீனத்துக்கு போகிறார். இதுதான் இந்த மாதத்தினுடைய மாற்றங்கள். சரி, இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷ நாட்கள்னு பார்த்தோம்னா 18/3/2026 அன்றைக்கி அதாவது பங்குனி அமாவாசைக்கு அடுத்த நாள் 19ஆம் தேதி அன்றைக்கி தெலுங்கு வருட பிறப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய யுகாதி. தெலுங்கு, கன்னடம் இவாளுகெல்லாம் வருஷம் பிறகுறது. அதாவது அந்த பொதுவாகவே அவங்களுக்கு மாதம் அமாவாசைக்கு அடுத்த நாள்லேருந்து ஆரம்பிக்கும். அதனால் ஒரு வருஷம் முடிஞ்சு அமாவாசைக்கு அடுத்த நாளான சித்ரா அப்படின்ற சித்திரை மாதம் அவளுக்கு பிறந்துடுறது. அதாவது 19ஆம் தேதி அன்றைக்கி. அதற்கு பிறகு பார்த்தாலேயானால் 27/3/2026 அன்றைக்கி ஸ்ரீராமநவமி. ஏன்னா அதிலேருந்து 9ஆவது நாள் 19ஆம் தேதியிலேருந்து ஒரு 8 நாளில் பார்த்தோன்னா நவமி வரும். அது ஸ்ரீராமநவமி. இது சந்திரமானம், அதாவது சூரியமானம் சந்திரமானம்னு இருக்குது. நம்ம சூரியமானத்தினுடைய வழிகாட்டுதலின் பிரகாரம் சூரியன் ஒரு ராசியிலிருந்து அடுத்த ராசிக்கு போகிறத வச்சு தான் நம்ம மாதத்தை எடுக்கிறோம். அவங்க அமாவாசைக்கு அமாவாசை எடுத்து அமாவாசைக்கு அடுத்த நாளை மாதமாக கொண்டாடுறாங்க. அதனால் அதாவது நவமி, அதாவது அமாவாசைக்கு அடுத்த நாள் யுகாதி பிறந்து வருஷம் பிறந்து அதிலிருந்து அவங்களுக்கு சித்ரா மாதம்னு பேர். அதனால் 9ஆம் நாள் அவங்களுக்கு நவமி, ஸ்ரீராமநவமி அந்த காலகட்டத்தில் வர்றது. இதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த மாதம் பங்குனி உத்திரம் 1/4/2026 மிகவும் விசேஷமான நாள். அதாவது ஸ்ரீரங்கம் தாயார் பெருமாள் சேர்த்தி உற்சவம்லாம் நடக்கும். அது முருகப்பெருமானுடைய திருமண கோலம் இதெல்லாம் நடக்கக்கூடிய மிகப்பெரிய ஏற்றமான காலகட்டம். இந்த மாதத்தில் வரக்கூடியது மற்றொரு விசேஷம் என்னென்னா 30/3/2026 அன்றைக்கி மகாவீர் ஜெயந்தி. தர்மத்தை போதித்த ஒரு மிகப்பெரிய மகான். வடநாட்டில் மிகவும் இந்த ஜெயின்ஸ் எல்லாம் ரொம்ப ஃபேமஸாக இது பண்ணக்கூடியது. சரி, இந்த மாதத்தில் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை இந்த பங்குனி மாதம் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். அதற்கு முன்னாடி இந்த மாதத்தில் உங்களுக்கு யாருக்காவது அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்டேஷன் வேணும் அப்படின்னா என்னுடைய மொபைல் கீழே ஸ்க்ராலிங்கில் இருக்கும் மொபைல் நம்பர், அதுக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய டேட்டு, டைமு, பிளேஸ் ஆஃப் பர்த்து, உங்களுடைய பெயர், தாய் தகப்பனார் பெயர், இந்த மாதிரியான குறிப்புகளை எனக்கு கொடுங்க. என்னுடைய கட்டணம் என்னன்னு சொல்கிறேன். அந்த கட்டணத்தையும் போட்டுட்டு யூடிஆர் நம்பர் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன். சந்தி முதல்ல இருக்கான்னு பார்க்குறேன். அதாவது நட்சத்திர சந்தி, லக்ன சந்தி, பாத சந்திகள் என்ன இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு உங்களுடைய ஜாதகத்தை போட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு டிசைன் பண்ணிவிட்டு நம்ம உங்களுடன் உரையாடுறேன். இந்த மாதம் ஒரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரை என்ன பலன் அப்படின்றத
இப்போ பார்க்கலாம். மீனம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி, இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடியவர் குரு. இந்த மாதத்தில் ஒரு பெரிய விசேஷம் என்னென்னா, உங்களுடைய ராசிநாதன் வக்கர நிவர்த்தி அடைகிறார். ஒரு நல்ல ஏற்றமான காலம். என்ன அப்படின்னா, 4ஆம் இடத்துல இருக்கிறதுனால தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. புதிய வீடு மனை வாங்கக்கூடிய பாக்கியம் வரும். புதிய செலவுகள், சுப செலவுகள் வரக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிக்கு சூரியன், சனி மற்றும் சுக்கிரன் 3 பேர் உங்கள் ராசியில் இருக்கார். சுக்கிரன் உச்சம் பெற்று போய் இருக்கக்கூடிய காலகட்டம். அதாவது 3, 8 அதிபதி உச்சம் பெறார். வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய வாய்ப்பு, வெளிநாட்டிலிருந்து திடீர் பணயோகம் அது வரக்கூடிய காலகட்டமாக அமையும். அரசாங்கத்தின் மூலியமாக சூரியன் சனி சேர்க்கை இருக்கிறதுனால அரசாங்கத்தின் மூலியமாக நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ரிவார்டு வரக்கூடிய வாய்ப்பு. எப்போ அப்படின்னா 27/3/2026க்குள்ளே, ஏன்னா சுக்கிரன் இருக்கிற வரலும் தான் அந்த சூரியன் சனியும் நல்ல ஒரு ஏற்றத்தில் இருக்கும். அதற்கு பிறகு பார்த்தேனால் சூரியன் சனி தனித்து இருக்கக்கூடிய காலகட்டம் உடல் நலத்தில் சற்று பின்னடைவை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. தீர்க்கமான சிந்தனை இருக்காது. எந்த ஒரு விஷயத்திலையும் பயங்கர கன்ஃபியூஷன் இருக்கக்கூடிய வாய்ப்பு. ஆளுமை இருக்கக்கூடிய திறன் இருந்தாலும் அதில் மிகப்பெரிய பிரச்சனைக்கும் சவாலை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த மாதம் பார்த்தாலேயானால் உங்களுடைய ராசிக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும். என்ன சார் இப்படி சொல்கிறீங்க? 6ஆம் அதிபதி ராசியில் இருக்கார். 6ஆம் இடத்துலையும் கேத்து இருக்கார். உடல் நிலையில் பின்னடைவு, ஜென்ம சனி வேறு, மென்டல் டிப்ரெஷன், மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் கொஞ்சம் மன அழுத்தங்கள் அதிகமாக வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எந்த ஒரு விஷயத்திலையும் பொறுமையாக இருக்கிறது நல்லது. மனசை லேசாக வச்சுக்கிறது ரொம்பவுமே நல்லது. எந்த விஷயத்தையும் மைண்டில் ஏற்றின்னு போய் ரொம்ப ப்ரெஷரில் போகாததுக்கு நல்லதாக இருக்கும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகு, செவ்வாய், புதன், இந்த 3 கிரகங்கள் தூக்கம் வராமல் தடுக்கக்கூடிய கிரகங்கள். உங்களை தூங்க விடாத அளவுக்கு மனசில் சஞ்சலத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு. 12ஆம் இடத்துல ராகு வெளியூர், வெளிமாநிலம் சென்று வரக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கும். 2ஆம் அதிபதியான செவ்வாய் 12ல் இருக்கிறதுனால உங்களுக்கு நிச்சயமாக செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். குரு பார்வையினால் செலவுகள் சுப செலவுகளாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இருந்தாலும் செலவுகள் நல்லபடியாக இருக்கக்கூடிய வாய்ப்பு, அதீதமான செலவுகள் வரக்கூடிய வாய்ப்பு, புதியதாக வீடு வாங்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும். இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் போகிறார். அதாவது எப்போ 27/4/2026 அன்றைக்கி 2ஆம் இடத்துக்கு சுக்கிரன் மாறுறார். இது ஒரு நல்ல ஒரு விசேஷம். 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறதுனால பேச்சு திறன் மூலியமாக எல்லாவற்றையும் சமாளிக்கக்கூடிய வாய்ப்புகள் வரும். இருந்தாலும் உடல் நலத்திலையும் மனசளவில் சற்று பிரச்சனைகள் ஓடிக்கொண்டே இருக்கும். மனசளவில் சற்று பயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 6ஆம் அதிபதியான குரு உங்களுடைய ராசியிலேயே இருக்கிறதுனால பேச்சின் மூலியமாகவும் சரி, உங்களுடைய எந்த ஒரு நிலைப்பாட்டிலும் பிரச்சனைகள் சேரக்கூடிய காலகட்டம். பொறுமையாக எந்த விஷயத்தையும் கையாளுறது நல்லது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்களேனால் ராசியிலேயே சூரியனும் சனியும் இருக்கார். செவ்வாயும் ஜாயின் பண்ணுறார். எப்போது? 1/4/2026. 1/4/2026 கொஞ்சம் மன கிளேசங்கள், மனசில் பிரச்சனைகள் கொஞ்சம் அதிகமாகவே ஓடக்கூடிய வாய்ப்பு. இருந்தாலும் செவ்வாய் சூரியனுக்கு நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். தீர்க்கமான சிந்தனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. இருந்தாலும் சனியினுடைய தொடர்பு இருக்கிறதுனால எல்லா விஷயத்திலையும் சற்று தடங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதனும் சேர்றாருங்க. எப்போது? 6/4/2026 குருவும் புதனும் பரிவர்த்தனை யோகம் வர்றதுனால எல்லா விஷயமும் மாறக்கூடிய வாய்ப்பு. பிரச்சனைகள் எல்லாமே சுமூகமாக தீரக்கூடிய வாய்ப்பு. தீர்க்கமான சிந்தனை வரக்கூடிய வாய்ப்பு. உங்களுக்கு புதிய வீடு மனை வாங்கக்கூடிய வாய்ப்பு. தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள். சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல சந்திர பகவான் போகிறத சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். 17ஆவது நட்சத்திரத்தை வதை நட்சத்திரம்னு சொல்கிறோம். அதாவது பகை நட்சத்திரம்னு கூட சொல்லலாம். இந்த நட்சத்திரத்தில் போய் சந்திரன் நிற்கும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான பிரச்சனைகளும் வரும். அந்த காலகட்டத்தை புதுசாக புதிய முயற்சி வேண்டாம், வெளியூர் வெளிமாநில பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம். ஒரு வேளை பண்ண வேண்டி இருந்தது. ஆனால் சந்திரனுக்குண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய
அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் போய் தயிர் அபிஷேகத்துக்கு கொடுத்துட்டு வாங்க. உங்களுக்கு வரக்கூடிய எல்லா விஷயங்களில் தடங்கள் எல்லாமே சந்திராஷ்டமத்தின் மூலமாக வரக்கூடிய தடங்கள் நிச்சயமாக நீங்கும். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது இந்த மீனராசிக்காரர்களுக்கு உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்பு, மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ஆளுமை, உங்களுடைய தான் என்ற கௌரவம் எல்லாம் சற்று குலையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோன்னா பணவரவிற்கு பஞ்சம் இருக்காது. செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு போயிட்டு வரக்கூடிய பாக்கியம் உண்டு. தொழிலில் பெரிய ஏற்றம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய மாற்றங்கள் உண்டு. எப்போது 6/4/2026 மேலே பார்ட்னர்ஷிப் தொழிலில் பெரிய ஏற்றம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு சந்தோஷமான செய்தி வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த மாதத்தில் எல்லா விதமான வெற்றிகளும் வரும். இருந்தாலும் ஜென்மத்தில் சனி இருக்கிறதுனால எல்லா தடங்கல்களும் சேர்ந்து வரும். அதனால் ரெண்டுத்தையுமே ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணி போகிறது, மென்டல் ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காமல் பொறுமையாக போகிறது ரொம்பவுமே நல்லது. இந்த மாதம் உங்களுக்கு வரக்கூடிய சந்திராஷ்டம தினம்னு சொல்லக்கூடியது 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதி வரலும், ஏப்ரல் 2026 வரல மாதத்தில், அதாவது ஏப்ரல் 2026. இந்த மாதத்தில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனை தசாபுக்தி அந்தரம் சூக்ஷ்மம் அந்த அளவுக்கு விசேஷமாக இல்லை. அப்படின்னா நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வாங்கும். தட்சிணாமூர்த்தியை போய் வழிபட்டு வர்றதன் மூலியமாக உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றம் வரும். வியாழக்கிழமை சாயந்தரம் அதாவது வியாழக்கிழமை கார்த்தால 6 to 7 இந்த குரு ஹோரை இருக்கும். அந்த காலகட்டத்தில் போய் தட்சிணாமூர்த்தியை சேவிங்க. இல்லைன்னா குரு பகவானுக்கு உண்ட காயத்ரி மந்திரம் ஏற்கனவே சொல்லியிருக்கோம், அதில் போய் குரு காயத்ரி மந்திரத்தை சொல்லிட்டு வாங்க. 3 தடவையாவது சொல்லுங்க. இந்த மூக்கு கடலை சுண்டல் கொஞ்சம் விநியோகம் பண்ணுங்க. அதாவது பிள்ளையாருக்கு வச்சுட்டு தானம் பண்ணுங்க எல்லாருக்கும். அது உங்களுடைய வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாவற்றிலும் நிச்சயமாக கம்மி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.